அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆலந்தூரில் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த பரிசு தொகுப்பையும் பொங்கல் பரிசையும் வழங்குவதற்கு ஏதுவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 33,000 ரேஷன் கடைகளில் ஏற்கனவே அதற்கான டோக்கன் என்பது விநியோகிக்கப்பட்டு வந்தது. தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். விவரங்களுடைய நேரானுடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? இப்ப பொதுமக்கள் எப்ப இருந்து ரேஷன் கடைகளில் இந்த பரிசு தொகுப்பை வாங்கலாம்? தேவப்பிரியன், பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை ஆலந்தூரில் உள்ள நசராபுரம் நியாய விலை கடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகைக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள 2,22,91,730 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அதே போல இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு வழங்கப்படுவதுடன் இதற்காக 248,66,17,000 ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டது. இதனுடன் கூடுதலாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த திட்டத்தை பரிசு தொகுப்பு வழங்குவதை முதலமைச்சர் தற்போது துவங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இதனுடன் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன் விநியோகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வழங்கப்பட்டு வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தற்போது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய 9, 10, 11 ஆகிய தேதிகளில் நியாய விலை கடைகள் முழுமையாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் 13ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. தேவப்பிரியன், இந்த ஆலந்தூரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த விழாவில் அமைச்சர்கள் பெரிய கருப்பன், சங்கரபாணி, தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு, தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தேவப்பிரியன், தமிழரசி, இப்ப ரேஷன் கடைகளை வைத்து எங்கனாலும் பொருட்கள் வாங்கலாம் அப்படின்ற திட்டம் இருக்கு. இந்த ரொக்க பணத்தை அந்தந்த ரேஷன் கடைகளில் தான் வாங்க முடியுமா, இல்ல எந்த ரேஷன் கடையிலனாலும் வாங்கலாமா? தேவப்பிரியன், இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்குவதற்கான டோக்கன்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அவங்களுக்கான ரேஷன் கடையில அவங்களுக்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த பொருட்கள், அதாவது பொங்கல் பரிசு தொகுப்புக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் என்பதும் நடைபெற்று அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில பொதுமக்கள் அவர்களுக்கு எந்த நேரத்துல அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கோ அந்த நேரத்துல அந்த ரேஷன் கடைகள் அந்த தேதியில அந்த நேரத்திற்கு சென்று அவர்களுடைய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நியாய விலைகள் கடை செயல்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 9, 10, 11 ஆகிய தேதிகளிலும் செயல்படும். 13ஆம் தேதி வரை பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்புல அவங்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில அவர்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம். தேவப்பிரியா, நன்றி தமிழரசி.